இன்பம். இப்போ வந்து ஒரு டிராயிங் தான் பார்க்க போகிறோம் வாங்க. நான் பென்சிலால் முதல்ல ட்ரா பண்ணிட்டேன். இப்போ மார்க்கரை வச்சு நான் மார்க்கரை வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஒன்றுன்னா நான் சொல்லித்தரேன் வாங்க. இப்போ வந்து மார்க்கரை வச்சு இந்த வளைவலையெல்லாம் எதுக்கு போட்டிருக்கேன்னா இது வந்து ஒரு ரோடு மாதிரி, அதனால் நான் வளைவலையெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இந்த ரோடுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து இந்த பச்சை கலரில் இந்த புல்லு மாதிரி இருக்கும்ல, அது இப்போ அதை கவுட்டு கொடுத்துரு. இப்போ வந்து இந்த புல்லுக்கு இப்போ ஃபுல்லாக அவுட்லைன் பெருசாக கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பூ இருக்குல்ல, இந்த பூவுக்கு வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்கலாம் மார்க்கர் வச்சு. இப்போ வந்து பூக்கெலாம் கொடுத்தாச்சு. பட்டர்ஃப்ளைக்கெலாம் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக கொடுத்தாச்சு. நீங்களே கொடுக்கணும். முதல்ல வந்து நீங்கள் பென்சிலால் வரைஞ்சிட்டு அப்புறம் மார்க்கரை வச்சு அவுட்லைன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் பென்சிலால் வரையில கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மார்க்கரை வச்சு வரைஞ்சால் கரெக்ஷன் ஒன்றாலும் பண்ண முடியாது. அதனால் நான் முதல்ல பென்சில் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் நான் அவுட்லைன் வந்து மார்க்கரை வச்சு கொடுத்தேன். இப்போ வந்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ அதை நம்ம என்ன செய்யணும்னா கலர் பண்ணணும். அந்த ரோடு இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த சாம்பல் கலர்னு சொல்லுவாங்கள்ல, சிமெண்ட் கலர். இப்போ வந்து அந்த ரோடுக்கு கொடுக்க போகிறோம் வாங்க. வெளியே போகாமல் இப்போ வந்து ரோட்டுக்கு கொடுத்தாச்சு. இப்போ இதில் உள்ள மேலே உள்ள புல் இருக்குல்ல, இதை கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த புல்லுக்கெல்லாம் இந்த பெரிய நீட்டாக இருக்கலாம், இந்த புல்லுக்கு கொடுத்துக்கலாம். இதுக்கு கொடுத்தாச்சு. இப்போ இந்த புல்லுக்கு கொடுத்துக்கலாம்.
இப்போ வந்து இந்த புல் மாதிரி இருக்குல்ல இது கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பூ இருக்குல்ல பூவோட அந்த தண்டுக்கெலாம் கொடுத்துக்கலாம். நான் வந்து காஃபி கலர் வந்து யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ட்டு. இந்த நடு சென்டருக்கு எல்லாமே நம்ம எல்லோ கொடுத்துக்கலாம். அந்த இதழ் கலர் இருக்குல்ல இதுக்கெல்லாம் நம்ம ரெட் கலர் கொடுத்துக்கலாம். இந்த பூ கொடுத்தாச்சு, இந்த பூ கொடுத்துக்கலாம். உள்ளே வந்து நான் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ண போகிறேன். நான் வெளியே வந்து பிங்க் கலர் கொடுக்குறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு ஒரு பூவுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன். இது பாருங்கள், இப்போ சூப்பராக இருக்கா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பாருங்கள் பூ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. நான் வந்து வித்தியாசமாக உங்களுக்கு முன்னே எனக்கு பிடிச்ச கலர்ஸ் கொடுத்தேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நீங்கள் கொடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களே பாருங்கள். இப்போ பட்டர்ஃப்ளைக்கு நம்ம கலர் கொடுத்துடலாம். வாங்க, பட்டர்ஃப்ளைக்கு நம்ம வந்து பிங்க் கலர் கொடுத்துக்கலாம். அழகாக பட்டர்ஃப்ளைக்கு கொடுத்தாச்சு. அடுத்த பட்டர்ஃப்ளைக்கு நம்ம ரெட் கலர் கொடுத்துக்கலாம். வாங்க, நான் மகரந்தத்துக்குள்ள பிளாக் மார்க்கரை வச்சு டாட்டாட்ட வச்சிடலாங்க. பாருங்க, அழகாக வச்சாச்சு. இப்போ அது மாதிரி இந்த ரெண்டுத்துக்கு வச்சிடலாம். வாங்க, இதுக்கு வச்சிடலாம். ஃபினிஷ். இங்கே பாருங்க, நான் வரைஞ்சது ஃபினிஷ் ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களே பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே தான் நான் ஒவ்வொரு கலராக கொடுத்தேன். இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்னென்ன கலர்னாலும் கொடுத்துக்கலாம். நான் முதல்லேருந்து எப்படி வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. முதல்ல வந்து நான் பென்சில் வச்சு ட்ரா பண்ணிட்டேன். அப்புறம் தான் நான் அவுட்லைன் கொடுத்தேன். முதல்ல வந்து ஒரு ரோடு மாதிரி ஒரு வளையல் போட்டுக்கிட்டேன். அது மேலேயே இன்னொரு ஒரு வளையல் போட்டுக்கிட்டேன். அது வந்து புல் மாதிரி இருக்கும்ல, அதுக்கு திரும்பி இந்த மாதிரி ஒரு நீட்டாக குச்சி மாதிரி இந்த மாதிரி போட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு புல் மாதிரி இருக்கும்ல, அதனால அதை அப்படி போட்டுட்டு ஒரு அழகான ரவுண்ட் போட்டு ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் போட்டு அழகாக வரைஞ்சிருக்கேன். அப்புறம் பட்டர்ஃப்ளை வரணும், பட்டர்ஃப்ளை அழகாக வரைஞ்சிருக்கேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நான் வந்து ரொம்ப ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பூ இந்த மாதிரி வரைகிறேன். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் இப்போ வரைஞ்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தோணுது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.
நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வரைஞ்சேன். கை வலி வேறு வலிச்சிச்சு. அதனால தான் நான் வரைஞ்சேன். உங்களுக்காக தான் நான் வரைஞ்சேன். உங்கள் கை வலியோட தான் நான் வரைஞ்சேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது ஈஸியாக வரைஞ்சிடலாம். இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.